பாகிஸ்தான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ரிசர்வேஷன் ஃபார் காஷ்மீரிஸ் அதை அபாலிஷ் பண்ணு அப்படின்னு ஒரு இயக்கம் சொல்லுது. அந்த தடை பண்ணதுக்காக போராட்டம் நடக்குது. இப்ப புரியுதா எங்க வந்து நிக்கிறோம்? அப்ப பாகிஸ்தான் மக்கள் எந்த அளவுக்கு மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவன் மாற மாட்டான். இங்க இந்தியாவில் ஆர்டிகல் 370 பத்தி பேசுற இதே பாய் இங்க பேசிட்டு இருக்குல்ல, இது பாகிஸ்தானை பத்தி பேசவே பேசாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை கட் பண்ணுன்னு சொல்றான். அந்த ரிசர்வேஷன் கட் பண்ணுன்னு சொல்ற ஆர்கனைசேஷன் பேன் பண்றாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது, அதுக்கு போலீஸ் உள்ள வருது. ஸோ அவன் ட்ரை பண்ணாலுமே பாகிஸ்தான் மீள முடியாத ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. பேசக்கூடிய இந்துக்கள் அனைவரும் அடித்து விரட்டப்பட்டார்கள், சொந்த நாட்டிலே அகதியாக விடப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து வரலாறு. 13 முறை இது வரைக்கும் எக்ஸோடஸ் நடந்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தானால் அவங்களால ராவல்பிண்டியே ஒழுங்கா ஆட்சி செய்ய முடியாது, லாகூரை ஒழுங்கா ஆட்சி செய்ய முடியாது, காஷ்மீரை தேவையில்லாம வைத்திருக்கிறார். பாகிஸ்தான் என்று தனித்து விடப்படுகிறதோ அன்று பாகிஸ்தான் 5 துண்டுகளாக போகும். 5 துண்டுகளாக. அதுதான் இட் இஸ் ஆர்டிபிஷியல் ஸ்டேட். எதுக்காக பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாச்சு? அங்க லெபனான்ல ஆரம்பிச்சு இங்க பாகிஸ்தான் வரைக்கும் பிரச்சனை பண்றது தான் எய்ம். நீங்க எடுத்து பாருங்க, மத்திய தரைக்கடல் பகுதியில இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு கோடு போடுங்க. அந்த கோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுல அமைதி இருக்குதான்னு பாருங்க. இளைய பதினேழுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ திடீர்னு POK பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சு அதில் பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் நிறைய பேர் ஷூட் பண்ணி இறந்துருக்காங்களே சார் பொதுமக்களை. என்னதான் நடந்ததாங்க? அதாவது சொந்த இடம்னா பரவாயில்ல, ஆட்டையை போட்ட இடம்னா அப்படிதான் இருக்கும். அதாவது வேற ஒரு நாட்டோடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியை அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து புடுங்கி பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்டு அதை நீயே வச்சுக்கப்பா ராஜா, என்ன வேணா பண்ணிக்கோ. அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கூட சில இதெல்லாம் இருக்கும். அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இடம், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம், இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் என்ன சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருந்துன்னா அந்த ஊரில் இருக்க ஜனங்க வந்து கொதிச்சு எழுந்தான் செய்வாங்க. அதாவது பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட் அப்படின்றது வந்து அதோடைய எட்டனதர் ப்ரூஃப் வந்து நேற்று நடந்த கலவரம். என்னென்னா அந்த இடத்தோட பேர் என்ன சொன்னீங்க? பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர். காஷ்மீர்னா என்ன பாஷை பேசுவாங்க? காஷ்மீரி பாஷை பேசுகிறவங்களுக்கு அந்த இடம் கரெக்டாக. அதாவது இங்கே ஐஐடி மெட்ராஸில் சுஷில் பண்டிட் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லெக்சர் கொடுத்தார். நீங்கள் இன்னும் கூட யூடியூப்பில் அது அவைலபிள். அது லட்சக்கணக்கான வியூ போன ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவை லட்சக்கணக்கான பேர் பார்த்த ஒரு பெரிய ஒரு லெக்சர் இருந்துச்சு. அதில் அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பார், அதாவது ஈவன் பிஃபோர் தமிழ்நாடு பிகம் தமிழ்நாடு, கேரளா பிகம் கேரளா, கர்நாடகா பிகம் கர்நாடகா, ஆந்திரா பிகம் ஆந்திரா, காஷ்மீர் வாஸ் காஷ்மீர் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்தோட பேரே காஷ்மீர் தான். ஸோ தமிழ்நாடுன்றது இப்போ வந்தது தான். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பேர் மெட்ராஸ் இருந்தது, அதுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா தனித்தனி கிங்டமாக இருந்தோம். ஸோ ஆனாலும் காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் காஷ்மீர் தான். ஸோ அப்படிப்பட்ட காஷ்மீர் மாநிலத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் காஷ்மீரிஸ் அப்படின்னு பேர் இல்லையா? ஆனால் காஷ்மீர் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலம் இருக்குல்ல, அதுக்கு தனி கொடி இருந்தது. ஆமாம் சார். ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி கொடி இருந்தது. அந்த கொடியில் காஷ்மீர் லாங்குவேஜ் இருந்ததுதான் மாத்திரம் பாருங்கள். நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா அது வந்து இந்த ஊர்லேயும் அந்த சாபக்கேடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையிலேயே எத்தனை பேர் காஷ்மீர் மொழி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷோடைய பேர் அது என்னன்னா பங்காளிகளுக்கான ஒரு நாடு, தேசம் அப்படின்னு தான் பேர். எத்தனை பேர் வந்து வங்காளத்தில் இருக்குது பேர். நான் சொல்கிறது இங்கே தமிழில் பேர் வைங்கன்னு நம்மளுடைய கட்சிகள்லாம் சொல்லுது. அது தமிழும் சமஸ்கிருதம் கலந்துருக்குது அப்படின்னாலும் ஓகே, தமிழும் சமஸ்கிருதமும் டமுருவோட 2 பக்கத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லி பேசுகிறாங்க. எத்தனை பேர் தமிழோ சமஸ்கிருதமோ இந்த ஊரில் பிறந்த மொழிகளில் பேர் வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நிறைய வங்கதேசத்துலேயும் அதே தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி காஷ்மீர் மாநிலம் இருக்குது இல்லையா, நம்ம ஊர்லேயும் சரி அவங்க ஊர்லேயும் சரி, அங்கே டெமோகிராஃபிக் சேஞ்சுக்கு அப்புறமா யார் காஷ்மீரி பேசுகிறது இல்லையோ என்னமோ தெரியாது, காஷ்மீரியை ஒழிச்சு கட்டிட்டு வேறு லாங்குவேஜ் அங்கே ப்ரிவலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, காஷ்மீர் 2ஆக பிரியுது.
அது வந்து நம்ம ஊரில் அது மகாராஜா ஹரிசிங் எழுதி கொடுத்த டிகிரி நம்ம ஊருக்கு தான் மொத்தம். அதாவது கில்ஜித் பல்டிஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு. அதில் வந்து பாதியாக உடைச்சி வெள்ளைக்காரன் வில்லியம் ப்ரவுன் அப்படின்ற வெள்ளைக்கார ஒரு ஆஃபீஸரு மேஜர் அவனும் ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபோர்ஸஸும் சேர்ந்து அங்கே இருக்க ட்ரைபல்ஸ் எல்லாம் சேர்த்து பிரித்து அவங்க ட்ரைபல்ஸோடைய பேரில் பாகிஸ்தானுடைய இராணுவமும் வெள்ளைக்கார இராணுவமும் சேர்ந்து பிடித்த பகுதி இருக்கு இல்லையா காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர், அந்த காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்காக 45 சீட்டில் ரிசர்வேஷன் காஷ்மீரிஸ்க்குன்னு இடத்தோட பேர் ஜம்மு காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஆசாத் காஷ்மீர்னு சொல்கிறான். ஓகேவா, ஆசாத் காஷ்மீர் அந்த ஊரில் பேர் நாம் ஒத்துக்க முடியாது. இருந்தாலும் அவன் சொல்கிறத அப்படியே எடுத்து போட்டு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டதுனால சொல்கிறேன். அங்கே 48 சீட்டில் அவங்க காஷ்மீரிகளுக்கு வந்து 15 சீட்டு கொடுக்குறாங்களாம். 15 அந்த 12 சீட்டு இருக்கு இல்லையா, அந்த 12 சீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை தூக்குடான்னு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிறான். ரிசர்வேஷனை தூக்கு. ஸோ இவன் எவ்வளோ பெரிய ஐஷாட்டியம் பண்ணுறான்னா, இடத்தையும் பிடிச்சாச்சு, வேலையும் போட்டான், தீவிரவாத குழுவை வளர்க்குறான், அந்த காஷ்மீர் இனத்தையே காலி பண்ணிட்டானுங்க, அதில் இருக்கிற பேருக்கு ரிசர்வேஷன் இருக்குது தூக்குறான். தூக்கிட்டு இப்போ வந்து முழுசாக இவன் அதெல்லாம் வேணாம், ஃபெடரலில் எப்படி நம்ம ரூல் பண்ணுறோமோ அதே மாதிரி ரூல் பண்ணுவோம். அதாவது உருது பேசுகிற பாப்புலேஷனை மேலே தூக்கி பிடி, மற்ற மொழி பேசுகிறவனெல்லாம் பலோச் பேசுகிறவனை, பஷ்டூன் பேசுகிறவனை, மற்ற லாங்குவேஜெல்லாம் பேசுகிறவனை, சிந்தி பேசுகிறவனெல்லாம் காலி பண்ணிடு. உருது பேசுகிற ஒரு 4-5 ஜாதி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அதே தான் திரும்ப. ஸோ ஜாதி பிரச்சனை, இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு ஜாதி வெறி பிடித்த ஒரு நாடு, அதுலேயும் மொழி வெறி பிடித்த ஒரு நாடு. உருது பேசுகிறவன் மாத்திரம் தான் தெரியாது, மற்ற மொழி பேசுகிறவன் தான் மனுஷனை கூட மதிக்காத. தூக்கி நம்ம ஊர்லலாம் பேசுவானுங்க, ஹிந்தி தெரியாது போடாலாம் பேசுவாங்கல்ல. சரி அங்கே போய் பாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. இங்கே யாரோ ஒருத்தர் நடுவில் வந்து ஒரு பதிவுலாம் போட்டு அது மாதிரி அமைதியாக இருக்கணும் பாகிஸ்தானோட, அந்த மாதிரி ஒரு பதிவெல்லாம் பார்க்க முடியுது. பேசாமல் ஒரு வெள்ளை கொடி கொடுத்து ராவல்பிண்டிக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். ஒரு வேளை அவர் மாறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்கள் மீது அந்த அடக்குமுறை வராத வரைக்கும் உங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் டெல்லிக்கெல்லாம் போய் போராட வேணாம், நீங்கள் ஒரு வெள்ளை நீங்கள் தான் அமைதின்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரு வெள்ளை கடையை கையில் கொடுத்து ராவல்பிண்டிக்கு தான் அனுப்பணும். போய் அங்கே போய் கேளு, அமைதியாக இருக்கலாம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுப்பார். ஏன்னா மற்ற அங்கே ஆர்மியில் இரவு பகல் பார்க்காம, வெயில் பனி அப்புறமா வந்து மழையெல்லாம் பார்க்காம உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்கான்ல, அவன் முட்டாள் கிடையாது. இதுக்காக இராணுவ அமைச்சகம் தனியாக போட்டு லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணி இராணுவ தளவாடங்கள் வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும் முட்டாள் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப அமைதி ஈஸியாக பேசிட்டு போகிறதுக்கு, அதெல்லாம் பேசி ஒரு மண்ணாங்கட்டி பிடுங்க முடியலன்றதுக்காக தான் அங்கே போய் அங்கே போராட்டம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளோட சோல்ஜர். நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு கீபோர்டு கையில் கிடச்சிச்சு, ஒரு மவுஸ் கிடச்சிச்சுன்றதுக்காக அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். அதனால பாகிஸ்தான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ரிசர்வேஷன் ஃபார் காஷ்மீரிஸ் அதை அபாலிஷ் பண்ணு அப்படின்னு ஒரு இயக்கம் சொல்லுது. அந்த இயக்கத்தை தடை பண்ணுறாங்க. அந்த தடை பண்ணுறதுக்காக போராட்டம் நடக்குது. ஸோ இப்போ புரியுதா எங்கே வந்து நிற்கிறோன்ட்டு. அப்போ பாகிஸ்தான் மக்கள் எந்த அளவுக்கு மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவன் மாற மாட்டான். அவனை நீங்கள் அடிச்சு வெளில திருத்தினா மாத்திரம்தான் நீங்கள் அதாவது பாகிஸ்தானோடைய ரெப்ரசன்டேஷன்லாம் பாருங்கள். பஞ்சாபு, சிந்து, கைபர் பக்துன்வா, பலூச்சிஸ்தானு, அப்புறமா வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸு, அப்புறமா ட்ரைபல் ஏரியாஸ்ன்னு நிறைய இருக்குது. இதில் பஞ்சாபு இருக்கு இல்லையா, பஞ்சாபுக்கும் சிந்துக்கும் சேர்த்திங்கனாலே கிட்டத்தட்ட வந்து 200 சீட்டு, 170 எடுத்துங்க. ஸோ பார்த்துங்க அவ்வளோ 240 சீட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்டு சிந்து. ஸோ அதுக்கப்புறமா கைபர் பக்துன்வா. ஸோ பலூச்சிஸ்தான் இருக்கிறதுலே பெரிய மாகாணம், அதாவது பாகிஸ்தான்லேயே பெருசு, ஆனால் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப 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 கம்மி. அதனால தான் அம்சா அலி மசாரி மாதிரி ஆளுங்கள்லாம் வர வேண்டியதாக இருக்குது பலூச்சிஸ்தான் பேரில். ஸோ நீங்கள் வந்து அந்த மக்களுடைய வளத்தை சுரண்டி, ஆக்சுவலாக பலூச்சிஸ்தான் இந்தியாவோட தான் சேர்ந்துருக்கணும். இந்தியாவோட சேர்றது கான் ஆஃப் கலாட் அப்படின்னு, அந்த இடத்தோட பேர் கலாட் அப்படின்றது. கான் ஆஃப் கலாட் வந்து வாண்டட் டு ஜாயின் வித் இந்தியா. ஆனால் நம்ம நேருவோடைய பெருந்தன்மையின் காரணமாக, நம்முடைய முதல் பிரதமர் மாண்புமிகு நேரு அவர்களின் பெருந்தன்மையின் காரணமாக அதை ஆல் இண்டியா, அதாவது ஒரு பிரதேசம் நியூட்ரலாக இருக்கிற பிரதேசம், இந்தியாவோடதும் சேரல பாகிஸ்தானும் சேரலன்னு சொன்ன பிரதேசம்,
இந்தியாவோட சேர போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக வாங்க, நீங்கள் நான் சொல்கிறதுக்கு ரெடி, காஷ்மீர் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அது ஆல் இண்டியா ரேடியோவில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, அதாவது ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தனுக்கு அறிவு வளர்ந்து இருக்குது அப்படின்னா அது நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லி அது பாகிஸ்தான் போய் ஆக்கிரமித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்படி இருக்குதோ அதே போல தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பலோச்சிஸ்தானை நம்ம பார்க்கணும். நம்ம பலோச் பலோச்சிஸ்தான் இருக்கு இல்லையா, அதோடைய தெர் இஸ் அ கண்ட்ரி, அதாவது அவங்க தனியாக கண்ட்ரின்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க தெர் இஸ் அ கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்க இன்னி வரைக்கும் பாகிஸ்தானை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா ரெப்ரசன்டேஷனே கிடையாது. ஸோ இங்கே இந்தியாவில் ஆர்டிகல் 370 பற்றி பேசுகிற இதே வாய் இங்கே பேசிகிட்டு இருக்குல்ல, இது பாகிஸ்தானை பற்றி பேசவே பேசாது. ஏன்னா அது அவங்க நாடுன்னும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக. அப்போ நீ அந்த பக்கம் போயிருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எனக்கு வந்து இந்த பாகிஸ்தான் போன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்கள நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்ச நாள் போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா இங்கே பேசுங்கன்னு சொல்கிறது தவிர எனக்கு வேறு வழி தெரியல. ஜென்ரலாக எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இது வந்து இந்தியா வந்து பொதுவான ஒரு எல்லாருக்குமான ஒரு தேசம், அது நான் இல்லைன்னா மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பாகிஸ்தானோட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும், பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடுன்னு பேசுகிறவங்க கண்டிப்பாக தே மஸ்ட் ட்ரை. சும்மா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சாக்லேட் ட்ரிங்க் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கவலுக்காக நீ ட்ரை பண்ணி பார்த்தியான்னு தான் கேட்போம் முதல்ல. அந்த மாதிரி பாகிஸ்தான் ரொம்ப நல்ல தேசம் சொல்கிறோம், போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தால் சொல்லணும். ஸோ தட் இஸ் வேர் தேர் ஃபெயிலிங். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு கேலி கூத்தா சிரிக்கிற மாதிரி இருக்குன்றது இந்த 30 பேருடைய மரணமும் ஷூட்டிங் வரைக்கும் போகிற அளவுக்கு அவங்க என்ன அந்த அளவுக்கு அங்கே அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை கட் பண்ணுன்னு சொல்கிறான். அந்த ரிசர்வேஷன் கட் பண்ணுன்னு சொல்கிற ஆர்கனைசேஷன் பேன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது, அதுக்கு போலீஸ் உள்ள வருது. ஸோ அவன் ட்ரை பண்ணாலுமே பாகிஸ்தான் ஹஸ் கான் இன்டு எ, அதாவது பாகிஸ்தான் மீள முடியாத ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் நான் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். ஏன்னா வேற வழி கிடையாது பாகிஸ்தானுக்கு இப்போ. ஸோ இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீரை திரும்ப கொடுக்கறதுக்கு வழியை பாரு, இடத்த மாத்திரம் கொடு. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கவே முடியாது. முதல்ல 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இவங்க பண்ண பிரச்சனை தான் இதெல்லாம். டெமோகிராபிக்கல் சேஞ்ச் இவன் தான் கொண்டு வந்தான். காஷ்மீர் வந்து இட் வாஸ் என்ன சொல்ல 4 சீட்டுன்னு பேர் ராஜதரங்கினின்னு ஒரு புக் இருக்கு. அதில் வந்து காலங்காலமாக வழி வழியாக எந்தெந்த, அதாவது அரசர்களின் நதி அப்படின்றதான் ராஜதரங்கினின்னு பேர். ஸோ வழி வழியாக அந்த பிரதேசத்தை எப்படி ஆண்டாங்க அப்படின்றது அந்த நூலில் இருக்குது. அப்படி இருந்த பிரதேசத்தை இன்னைக்கு இப்படி மாற்றி எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான புக்கில் இருக்கு. நீங்கள் இஸ்ரேலை பற்றி பேசும்போது நிறைய எக்ஸோடஸ்லாம் பற்றி பேசுவாங்க. காஷ்மீரில் இருக்க எக்ஸோடஸ் பற்றி பேசுறதுக்கு தான் இங்கே ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இந்த காஷ்மீர் ஃபைல்ஸில் வந்ததில் ஒரு எக்ஸோடஸ் வந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை எக்ஸோடஸ் நடந்திருக்கு. அதாவது இனம் முழுக்க காஷ்மீர் பண்டிட்ஸ் இல்லை காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரி மொழி பேசக்கூடிய இந்துக்கள் அனைவரும் அடித்து விரட்டப்பட்டார்கள், சொந்த நாட்டிலே அகதியாக விடப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து வரலாறு 13 முறை இது வரைக்கும் எக்ஸோடஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸோடஸ் இப்போ திரும்ப நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் இப்போ காஷ்மீரில் இப்போ நம்ம பார்க்குறோம், பாகிஸ்தானுக்கு போய்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்க்குறோம். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா பிஓஜேகேல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சால்வ் பண்ணவே முடியாது பாகிஸ்தானால. ஏன்னா பாகிஸ்தானில் அது ஏன் வந்து அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாதுன்னா நிறைய விலைவாசி உயர்வு, பொருட்கள் தட்டுப்பாடு, இதெல்லாம் சேர்ந்து இதில் போராட்டம் அதை மடைமாற்றுவதற்காக இந்த விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதாவது மேடல் நல்லா இல்லை, அதனால என்னோட டான்ஸ் சரியில்லைன்ற மாதிரி பாகிஸ்தானுடைய ஆளும் வர்க்கம் அது மடைமாற்றி விடுகிறது. ஆனால் பாகிஸ்தானால் அவங்களால ராவல்பிண்டியே ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாது, லாகூரை ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாது, காஷ்மீரை தேவையில்லாமல் இது, அதாவது உன்னால் வச்சுக்க முடியலன்னா விட்டுடு. இதுதான் நம்ம கேட்க வேண்டியது. இந்தியாவிலேருந்து கேட்க வேண்டியது என்னென்னா, உன்னால் ஊரையே சரியாக பார்த்துக்க முடியல. இப்போ பாகிஸ்தானில் நான் சொன்ன மாதிரி அந்த மாநிலத்தோடைய ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 170 இருக்குன்னு வச்சுங்களேன். இவ்வளோ சீட்டு ஜெயிக்கிற ஆட்சி தீர்மானிக்கக்கூடிய இந்த பஞ்சாபு சிந்தில், அப்புறமா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பஞ்சாப் நான் சொன்னது சரியா, அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவே உன்னால் சரியாக ஆட்சி செய்ய முடியல. உனக்கு எதுக்கு ஆட்டையை போட்ட பலூச்சிஸ்தான், உனக்கு எதுக்கு ஆட்டையை போட்ட காஷ்மீர், உனக்கு எதுக்கு நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸு. அதனால தான் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறான், டூரண்ட் லைன் அவன் மதிக்கவே மாட்டேன், டூரண்ட் லைன் வெள்ளக்காரன் போட்டது, அது போட்டு அழகி முதல்ல இருந்து ஆடலான்றான்.
நம்மளும் அதே தான் சொல்கிறோம். நம்ம வந்து ராட்லிஃப் லைன் நம்ம அதை கொடுத்துட்டு போனேன், அந்த ராட்லிஃப் லைனையாவது நீ மதிக்கிறியா அப்படின்னா, ராட்லிஃப் லைனை இந்த பக்கம் பஞ்சாப் பக்கம் மதிப்பேன், ஆனால் மேலே இருக்கிற மகாராஜா ஹரி சிங் போட்ட கூட நான் அழிச்சிடுவேன். ஸோ இது எல்லாமே யாருடைய வழிகாட்டுதல் நடக்கிறது அப்படின்னா அமெரிக்காவுடைய வழிகாட்டுதல் தான் நடக்குது. பாகிஸ்தான் என்று தனித்து விடப்படுகிறதோ அன்று பாகிஸ்தான் 5 துண்டுகளாக போகும். 5 துண்டுகளாக. அதுதான் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட். எதுக்காக பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாச்சு? இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்லாமியர் தானே இங்கே இருக்கான். பர்சன்டேஜ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 90% வந்துட்டான். 99% இருந்தால் கூட அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் படம் போட்டு காமிட்டோம். துரந்தரில் காரி துப்புற மாதிரி இருக்கு ஒரு நாடு. அவனே ஒத்துக்கிறான், குப்பை கூட மாதிரி இருக்கு என் ஊரு, அதை தான் கரெக்டாக காமிச்சிருக்கான். ஐஎஸ்ஐயை சார்ந்த ஒரு ஏஜென்ட், ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் ஐஎஸ்ஐ ஏஜென்ட், அவன் சொல்கிறான், இந்த படத்தை எழுதினவன் கண்டிப்பாக பாகிஸ்தானில் தங்கியிருந்து எழுதினா தான் இந்த மாதிரி எழுத முடியும். அப்போ உன் ஊர் குப்பை கூடுதான் அப்படின்றத நீ ஒத்துக்கிற. அதை ஆளை துப்பு கட்ட ஆட்சியாளர்கள் தான் உன் ஊரில் இருக்கான்றாங்க. இவ்வளோ இருக்கும்போது உனக்கு காஷ்மீர். காஷ்மீர் வந்து அதாவது ஒரு மலைகளில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்மளை பொறுத்த வரைக்கும் புனிதமான இடங்கள் வைத்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கில்ஜித்தில் அவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குது. ஆமாம் சார். ஸோ நீங்கள் சும்மா அந்த இதில் கூகுள் இதில் போய் பார்த்தீங்கன்னாலே ஸ்ட்ரீட் வியூலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீ அவ்வளோ இடத்த வந்து நீ கஷ்டப்படுத்தி வச்சுருக்க. என் ஊர் சைடில் எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நான் வந்து யூஏஇலேருந்து டெவலப்மெண்ட் வாங்கிட்டு இருக்கேன். உங்களால் ஒரு ரிசர்வேஷன்ற பேரில் அதை கூட உன்னால் சரியாக கொடுக்க முடியல. அதை ஒழிக்கிறதுக்கு நீ உன் மக்களே தூண்டி விட்டு கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்களை திருப்பி ஒரு இனப்படுகொலை செய்வதற்காக பாகிஸ்தான் துணிகிறது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். சார் பட் இருந்தாலுமே இந்த பிஓகேல நடந்த இந்த பிரச்சனை வந்து இந்தியா தான் காரணன்ற மாதிரி இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கவங்கலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே சார். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த இவங்க இருக்காங்கல்ல மக்கள், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ விட்டுட்டு போன, நீ ஒழுங்கா சரி பண்ணுன்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. இன்னொன்று, இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து உன்னோடைய ரிசர்வேஷன் நீ தான் ஒழுங்கா ஹானர் பண்ணணும். நான் சொன்ன பிரிட்டிஷில் கேட்க வேண்டியது கரெக்டு தான். ஏன்னா பிரிட்டிஷ்கார மாதிரி ஒரு மோசமான ஒரு வாயில அசிங்கமாக வரும். ஏன்னா அந்த அளவு தான் அவனை பற்றி பேசினாலே அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா மகாராஜா ஹரி சிங் கொடுத்த ஒரு 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 என்ன சொல்ற ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். இந்தியாவிடம் நான் முழு காஷ்மீரையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒரு எழுதி கொடுத்த பேப்பரை உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல. நீ எவ்வளோ கேவலமானவன்னா அதை பாதி பிடிங்க கொடுத்துட்டு இன்னி வரைக்கும் அவன் தோல் உட்காந்துட்டு இருக்கு நீ இல்லையா? ஸோ பிரிட்டிஷ்காரன், அந்த அமெரிக்காக்காரன், இவங்க எல்லாருக்கும் என்ன வேலைன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒரு இடத்த பிடிச்சி 2ஆக உடச்சி அதில் ஒரு பாதி ஒரு அப்படியே ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு 2 பேர் அடிக்கொடு. நார்த் கொரியா, சவுத் கொரியா, தைவான், சைனா, நீங்கள் எங்கே போனீங்கனாலும், பாக்லாந்து ஐலாண்டு, குவாம், எங்கே போன இன்னைக்கும் ஏகாதிபத்தியம் இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இதை விட படி கேவலமாக என்னால் சொல்ல முடியாது. அது எதுவானா எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான் ஆங்கிலோ அமெரிக்கன் அந்த அந்த ஆட்சியாளர்களுக்கான ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அவுட் ஹவுஸ்னு கூட சொல்ல மாட்டேன், கெஸ்ட் ஹவுஸ் தான். அந்த கெஸ்ட் ஹவுஸை தக்க வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது யூகேல போய் போராட்டம் பண்ணாலும் சரி, கிங்கு காலில் போய் அழுது பறந்தாலும் சரி, இது நடக்க போகிறதில்ல. உன்னால் ஆட்சி செய்ய துப்பு இல்லை அப்படின்றத வந்து அவங்க ஊர் ஜனங்களே ஒத்துக்கிறாங்க. இதுதான் ஹை டைமு. இது நம்மளும் ரெடியாக தான் இருக்கும். எனி டைம் வி கேன் கெட் த பிஓஜேகே பேக். ஸோ இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த இடம் மாத்திரம் தான் நம்மளோட இடம். அங்கே இருக்கிற குப்பை கூடம், இந்த 2 காலில் நடக்கிற குப்பையெல்லாம் நம்ம இடம் கிடையாது, அது நம்மளுக்கு கிடையாது. அதை நீயே எடுத்துன்னு போய் பஞ்சாப்லேயும் சிந்துலேயும் வச்சுக்க. ஏன்னா பலோச்சிஸ்தானில் போனால் பொழந்துருவாங்க அங்கே தனியாக, ஓகேவா? அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸ் போனாலும் அவனும் விட மாட்டான். பஷ்டூன் பேசுகிறான், பஷ்டூனிஸ்தான் தனியாக கேட்டுன்னு இருக்கான். அவனும் வேற லெவலில் டீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரே வழி, காஷ்மீரை ஒழுங்காக விட்டு கொடுத்துட்டேன், நீ மற்றதெல்லாம் என்னன்றது அங்கங்கே கொஞ்சம் வச்சுப்ப. இல்லைன்னா 4 துண்டா போகிறதுன்றது நான் 2வது தடவை சொல்கிறேன் இதே காணொலியில். ரீசன் என்னென்னா, அவ்வளோதான், அவங்களால பண்ண முடியாது. பிரிட்டிஷ்காரனில் அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் நடக்க போகிற உண்மை. அதனால் பிரிட்டிஷ்காரன் ஏன் இப்போ இதை தூண்டி விடுறான்? இப்போ இந்தியா தூண்டி விடல, இதில் அமெரிக்காக்காரன் தான் தூண்டி விடுறான். ஏன்னா அங்கே லெபனானில் ஆரம்பித்து இங்கே பாகிஸ்தான் வரைக்கும் பிரச்சனை பண்ணுறது தான் எய்ம். ஸோ நீங்கள் எடுத்து பாருங்கள், மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு கோடு போடுங்க. அந்த கோட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டில் அமைதி இருக்குதான்னு பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வரலாமா?
லெபனன் பிரச்சனை, சிரியா பிரச்சனை, ஈராக் பிரச்சனை, குவைத் பிரச்சனை, ஈரான் பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை. அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஆர்மேனியா, அசர்பைஜான் பிரச்சனை. அப்படியே அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா துருக்கி பிரச்சனை. ஸோ இந்த இந்த இடத்துல வந்து ஒன்று விட்டுட்டு போகிறதுனால பிரச்சனையை தூண்டி விட்டு போகிறான். இதே தான் போன நூற்றாண்டுலேயும் செஞ்சான். 1945 47 போகும்போது எல்லாத்துலேயும் போகிறோம், பிரச்சனையை தூண்டி விட்டு அப்போ தான் நம்மகிட்ட வரமாட்டான். ஸோ இந்தியாவை ரெண்டா உட, அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சு சாவானுங்க, நம்ம நிம்மதியாக அந்த இடத்துல சன் பாத் எடுக்கலாம். ஸோ இதுதான் எய்ம். ஸோ இது வந்து இந்த நூற்றாண்டில் செல்லுபடியாக போவது இல்லை. இந்த வாட்டி ஒன்று அவனாக கொடு, இல்லைன்னா மக்களை ஓட விட்டு அவங்களே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா காஷ்மீரி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி மக்கள் இருக்காங்களோ அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கு என்னவோ அதை இந்தியா செய்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா என்னோட இடம் அஃபிஷியல் டாக்குமெண்ட் எந்து நீ வந்து உட்காந்துருக்க, நீ வந்து ஒரு கள்ளத்தனமாக ஒரு டென்ட் போட்டு உட்காந்துருக்க. ஐநா சபைன்ற ஒரு பிக்சர் மாமா எந்த ஒரு துப்புக்கெட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஐநா சபைன்னு, அது வந்து அமெரிக்கா செய்யும் போது மாத்திரம் வாயை மூடி இருக்கும். வேற எவன் செஞ்சாலும் கோவம் வந்துடும். இந்த நாய் ஒன்று படுத்துன்னு இருக்கு தெரியுமா, அப்படியே சும்மா படுத்துன்னு இருக்கும் சொங்கி மாதிரி. அது ஓனர் என்ன பண்ணாலும் முன்னே இருக்கும். அது வேற ஒரு பிச்சைக்காரன் வந்தால் கூட அப்படியே ஏது குலைக்கும். அந்த மாதிரி இந்த சொரிநாய் வந்து ஐநான்ற ஒரு சொரிநாய் இந்தியா ஏதாவது பண்ணால் பிரச்சனை பண்ணும், இஸ்ரேல் ஏதாவது பிரச்சனை பண்ணும், ரஷ்யா ஏதாவதுனா பிரச்சனை பண்ணும். ஆனால் அமெரிக்கா பண்ணால் கவர்மெண்ட் படுத்துக்கும், போய் ஓரமாக சுருண்டு பத்துக்கும். யூகே பண்ணால் சுருண்டு பத்துக்கும். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுடைய சேஞ்சும் இல்லாத வரைக்கும் பாகிஸ்தான் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபடி ஜம்மு காஷ்மீர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி மக்கள் இருக்காங்களே அவங்க பாவம். ஏன்னா அவங்க தேவர் பான் இந்த ராங் சைடு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். கடவுள் படைக்கும் போது இந்த பக்கம் படைக்காம அந்த பக்கம் படைச்சிட்டாருன்னா எடுத்துக்கலாம். அதே இஸ்லாம் மதமாகவே இருந்தாலுமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கான ஃப்ரீடம் அந்த பக்கம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா பாகிஸ்தான் இப்படி இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி பாலாலும் தேடாரும் ஓடி இருக்கணும். பிஸ்கட் இல்லை, ரொட்டி செய்யறதுக்கு மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, அதாவது வண்டியில் ஊற்றுற எண்ணெய் இல்லை, சமைக்கிறதுக்கே எண்ணெய் இல்லையா. ஸோ இதில் போகாத குறைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற பேர் தண்ணி இல்லை. ஸோ அடுத்தடுத்து இல்லைன்றது மாத்திரம்தான் வரப்போகுது. ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மை இல்லை. ஸோ அதுதான் பாகிஸ்தானுடைய நிலைமை. ஓகே சார், அதனால் இது அடி வாங்கிறது உறுதி. ஓகே சார், அற்புதம் வழக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் லேபல் நம்ம இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் சார்.